ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது எறா முட்டை குழம்பு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எறாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எறாவை சுத்தம் பண்ணுறதை பார்க்கலாம். எறால மேலே இருக்க ஓடு எடுத்துட்டா கூட நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நடுவில் இருக்க நரம்பு முழுசாக வர்றது. அதில் ஒரு மெத்தட் கத்தியை வச்சு கிழிச்சு உள்ளே இருக்க நரம்பு எடுக்கிறது. இப்போது இதில் இன்னொரு சிம்பிள் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு பின் இல்லைன்னா டூத் பிக்கை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணோம்னா உள்ளே இருக்க நரம்பு ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். இப்போது நம்ம இந்த குழம்புக்காக 2 பெரிய தக்காளி, 2 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, இதோட மிளகு, ஜீரகம், சோம்பு 3மே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இதோட ஒரு பச்சை மிளகா. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, ஜீரகம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 3 பெரிய வெங்காயம், அரை தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம வதக்கிறதுக்காக எடுத்திருக்கோம். நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்துலேருந்தே பாதி அளவு எடுத்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், இதோட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இப்போ இதோட சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எறால ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்மளோட ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை டோட்டலாக கம்மி பண்ணும். வெங்காயம் இப்போ ஒரு பாதி அளவு வதங்கின அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அரை தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து இதோட வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருளை சேர்க்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதோட நான் 1.5 ஸ்பூன் சீஃபுட் மசாலாவும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கறிக்கு சேர்க்குற மாதிரி கரம் மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாம் நண்டு, எறா, மீன் அதுக்கெலாம் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த கடல் உணவுகளுக்கு தனி மசாலா இருக்குது. அந்த மசாலாவை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே நம்ம தக்காளி, சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு விழுதாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய விழுதையும் இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எறாவில் A, D, E இந்த மாதிரி முக்கியமான விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. நம்மளோட எதிர்ப்பு சக்தியும் இது அதிகப்படுத்தும். இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிற எறாவை சேர்த்து மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட அரை சொம்பு தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டிஷ்க்காக இப்போ நம்ம 5 முட்டை எடுத்திருக்கோம். நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற முட்டையை ஒன்றா உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம கரண்டியை வச்சு கிண்டாமல் இருக்கணும். இப்போது நம்ம டேஸ்டியான எறா முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.